கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். இந்த வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு. பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் சரி, எல்லாவற்றின் நேரத்திலையும் நம்ம சோர்ந்து போய் உட்காரும்போது கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, நினைவூட்டுறார். நான் உன்னுடைய கர்த்தர், நான் உன்னுடைய பிரச்சனை எனக்கு தெரியும், உன்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், உன்னுடைய வியாதி எனக்கு தெரியும், உன்னுடைய பொருளாதார கஷ்டங்கள், பற்றாக்குறைகள், இல்லாமல் குறைகள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே ஏசப்பாவுக்கு தெரியும். நான் கர்த்தர், நான் பரிசுத்தர். அவர் கூட இருக்கிறாருன்னா இந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே இல்லாத மாதிரி நமக்கு தோணலாம். அது நம்மளுடைய மனசில் அந்த எண்ணங்கள் தோணும். ஆனால் கர்த்தருடைய அந்த வார்த்தை கிரியை செஞ்சிட்டே இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் உள்ள நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் அது உங்களுக்கு வெளியரங்கமாகும்போது, எல்லாருக்கும் தெரிய வரும்போது, கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்காங்களான்னு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இருக்கும். கர்த்தர் அப்படி ஒரு நாளும் அவரை நம்புகிற ஒருத்தரையும் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டாங்க. நம்ம